ஜோதி 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 அருள் ஜோதி ஜோதி சிவம் வாண ஜோதி சோம ஜோதி வாண ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாக ஜோதி நாக ஜோதி தேவ ஜோதி சோம ஜோதி ஏக ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீரே ஆடல் சாதனை வாதியான போதனை வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லாம் செய்யும் என்னானை அம்பழத்தி எல்லாம் எல்லாம் தனியீற்று கொள்ளாவிரதம் கோலையும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம் அருட்பெரும் ஈசாய் ஆர்வம் அறமாதிரி மலரடி சரணம் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் சரவணஜோதியே நமோ நமः ஓம் சரவணஜோதியே நமோ நமः ஓம் சரவணஜோதியே நமோ நமः ஓம் ராமலிங்க தேவாய நமः ஓம் ராமலிங்க தேவாய நமः ஓம் ராமலிங்க தேவாய நமः ஓம் ராமலிங்க தேவாய நமः அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் சரவண பவாய் சண்முகா அருமுகா சிவசிவபா கார்த்திகேயன் கந்தரளம் நாள் என்சை இறைநாள் என்சை இறை நாடில் கோள் என்சை குடும்பூக்கு என்சை குமரேசன் எல்லாம் சிலமும் சதங்கை கண்டை சன்மம் தோல் கடமும் முன்னேஸ்வரி சரவணம் சேஞ்சனை கந்தனை செங்கோட்டு பந்தனை
செஞ்சுடல் செங்கமில் வைத்தோடை இழந்து வள்ளி கால்களை தந்த கடன்படை காரணியில் வாகனனை சார்ந்தலை போல் மரமானத்து ஒரு காலில்லை ஓம் சரமவாய் கண்முகா அருமுகா சிவசிவபாலம் காட்சியனம் சிவாய அகத்தி சிவாய சிவாய கருவூர் தேவாய நம சிவாய அகத்தி சிவாய நம சிவாய நந்தி சிவாய நம சிவாய திருமூல தேவாய நம சிவாய கருவூர் தேவாய நம சிவாய பதஞ்சலி தேவாய நம சிவாய ராமலிங்க தேவாய நம சிவாய பரமாதி சிவாய நம சிவாய அகத்தியவாரிகிரமாய் என்றோது அசனைவார் புலியைவார் அகத்தியரை காசாய வேடமைவார் அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள் அகத்தியரை ஜெண்டரிட்டு மேடு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார் அகத்தியர் தான் நித்தியத்தில் பிரதயோகி ஆயிரத்தெட்டாண்டமெல்லாம் ஆணையாச்சே சிவாய ஆர்மு அரங்கமாதிசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆர்மு அரங்கமகாதேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆர்மு அரங்கமகாதேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்கவே சிவாய அகத்தீசாய நம சிவாய ராமலிங்க தேவாய நம சிவாய திருமூல தேவாய நம சிவாய கருவூர் தேவாய நம சிவாய பதஞ்சலி தேவாய நம சிவாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நான் விட்டு உரைக்க உண்ணா ஜோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினே ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் கவராஜ சிங்கமே வரவேண்டும் எந்த அருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியோடும் அவருடைய அவதாரமாக விளங்கக்கூடிய நமது ஓங்காரக்குடில் கடவுள் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்லாசியோடும் சித்தர்கள் சிறப்பு பூஜையானது மகான் அகத்தியர் சந்நிதியிலே பிரதி வியாழந்தோறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல முருகப்பெருமான் இந்த கலியுக மக்களை இந்த கலியுக துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் இந்த கலியுகத்தை மாற்றி ஞான யுகம் படைப்பதற்காகவும் ஓங்காரக்குடியில் ஆசானாக அவதரித்திருக்கிறார். ஓங்காரக்குடியில் ஆசானும் இந்த யுக மாற்றத்திற்காகவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை துடைப்பதற்காகவும்
நம் மீது கருணை கொண்டு 3 நெறிகளை நமக்கு அள்ளி இருக்கின்றன. இந்த 3 நெறிகள் நமக்கு நன்றாக தெரியும். ஒன்று சைவம், மற்றொன்று அன்னதானம், மற்றொன்று பூஜை. இந்த சைவத்தையும் அன்னதானத்தையும் பூஜையையும் எவரொருவர் தவறாமல் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் இந்த யுக மாற்றத்தில் இருந்து மாறி ஞான யுகத்தில் வாழ்வதற்கும் துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கும் தகுதி பெற்றவர் ஆவார். அப்படி ஆசான் கொடுத்த அந்த நெறிமுறைகள் பார்ப்பதற்கு மிக சாதாரணமாக தோன்றினாலும் அதனுடைய நுட்பம், அதனுடைய ஆழம் மிக 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 அதிகமானவை. அவைகளை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லது அதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சென்ற வாரங்களிலே திருவள்ளுவர் கடவுள் அருளிய திருக்குறளை அடிப்படையாக கொண்டு பல செய்திகளை நாம் விளங்கிக் கொண்டிருந்தோம். ஒரு மனிதன் பிறக்கின்றான் என்று சொன்னாலே அவனுக்கு அவனுடைய வினைகள் இருப்பதாக அர்த்தம். வினைகள் இல்லாத மனிதனுக்கு பேரு கடவுள். வினைகள் என்று சொல்லும்போது 2 வினைகள், நல்வினை தீவினை. அதனாலதான் வள்ளுவருக்கு கடவுள் சொன்னாங்க, இருள் சேர் இரு வினையும் சேரா அப்படின்னாங்க. 2 வினையுமே நமக்கு துன்பத்தை தரக்கூடியதுதான். ஏனென்றால் பிறவியை உண்டாக்கிவிடும். நல்வினை செய்தால் நமக்கு இன்பம் உண்டாகும், தீவினை செய்தால் நமக்கு துன்பம் உண்டாகும். இன்பமும் துன்பமும் நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அந்த அனுபவிக்கும் நோக்கத்திற்காக நாம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்தே ஆக வேண்டும். இப்போ பிறவி எடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 வினைகளையும் நாம் களைந்து ஆக வேண்டும். 2 வினைகளையும் நாம் அனுபவித்து தான் தீர்த்தாக வேண்டும். அப்படி 2 வினைகளையும் நாம் தீர்ப்பதற்கு அந்த வினைகள் எவ்வாறு நமக்கு உண்டாகின்றன என்பதையெல்லாம் நாம் சென்ற வாரங்களில் பார்த்தோம். ஒரு மனிதனுடைய செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையிலுமே வினைகள் உண்டாகும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் 3 வகையான செயல்கள். ஒன்று மனத்தினால் செய்யக்கூடிய செயல், மற்றொன்று நாம் பேசக்கூடிய சொல்லினால் வரக்கூடிய செயல், அல்லது நம் உடலால் செய்யக்கூடிய செயல்கள். நாம் எந்த வகையில் நாம் செயல் புரிந்தாலும் அதன் மூலமாக நமக்கு வினை சேரும். நாம் வினை சேர்கிறது என்று சொன்னாலே நாம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்தே ஆக வேண்டும். பிறவி எடுக்காமல் நாம் வினைகளை அனுபவித்து தீர்க்க முடியாது. அப்ப வினைகள் சேராமல் இருப்பதற்கு என்ன வழி? நம்மளுடைய மனம், நம்மளுடைய மொழி, நம்மளுடைய மெய், இதன் மூலமாக நமக்கு வினைகள் சேர்கின்றன என்று நமக்கு நாம் விளங்கிக் கொண்டிருந்தோம். இந்த மனத்தினால் வரக்கூடிய குற்றங்கள், நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களால் வரக்கூடிய குற்றங்கள் என்ன, அதிலிருந்து நாம் எப்படி வினை சேராமல் தப்பித்துக் கொள்வது, அதுபோல நாம் பேசக்கூடிய சொற்களினால் வரக்கூடிய குற்றங்கள் என்ன, அதிலிருந்து நாம் எப்படி வினை சேராமல் தப்பித்துக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் நாம் சென்ற வாரங்களில் விளங்கிக் கொண்டிருந்தோம். இப்போ உடலால் செய்யக்கூடிய வினைகள் அப்படிங்கும் போது நாம் ஒருவருடைய பொருளை அபகரிக்க நினைத்தாலே அது நமக்கு வினை சேர்த்துவிடும். இந்த வினை வள்ளுவ கடவுள் என்ன சொல்றார்? வெகாமை என்று சொல்கிறார். அல்லது ஒருவருடைய பொருளை நாம் வஞ்சத்தால் அவரை ஏமாற்றி அந்த பொருளை கவர நினைக்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக வினை சேரும். இதுக்கு கல்லாமை, பிறர் பொருளை திருடுதல், வஞ்சத்தால் திருடுதல், அது வஞ்சம் இல்லாமல் திருட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே திருடுதல். அதுபோல ஒரு உயிருக்கு நாம் துன்பம் செய்தாலும், நம்முடைய உடலாலோ அல்லது கைகளாலோ ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய மெய் கொண்டு நாம் ஒரு உடலுக்கு துன்பம் செய்தாலோ, ஒரு உயிருக்கு துன்பம் செய்தாலோ அதன் மூலமும் நமக்கு வினை சேரும். அதற்காக வள்ளுவர் என்ன சொன்னாங்க? இன்னா செய்யாமை, யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் செய்யாதே, இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை அப்படின்னாங்க. இப்ப நாம் மனதளவில் நாம் செய்யக்கூடிய துன்பங்களும், மனதளவில் ஒருத்தருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணங்களும் நமக்கு வினையை சேர்த்து, வினை சேர்வதால் பிறவி நிச்சயம். அப்படி ஒரு உயிருக்கு நாம் துன்பம் செய்து அந்த உயிரை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதன் மூலமா வினை ஏற்படும். கொல்லாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சாங்க. அந்த கொல்லப்பட்ட அந்த உயிரோட உடலை நாம் சாப்பிட்டாலும் நமக்கு துன்பம் சேரும், வினை சேரும், அதன் மூலமாக நமக்கு பிறவி சேரும். அப்ப 5 வகை வெகாமை, கல்லாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, புலால் மறுத்து.
இப்படி 5 அதிகாரங்களை படைத்து அதில் உள்ள நுட்பங்களை எல்லாம் நமக்கு வள்ளுவர் கடவுள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆசான் சொன்னது சைவத்தை மேற்கொள்ளுதல். சைவத்தை மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய மனதால் வரக்கூடிய குற்றங்கள் அல்லது மொழியால் வரக்கூடிய குற்றங்கள், நம்மளுடைய உடலால் வரக்கூடிய குற்றங்கள், இது எல்லாமே நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாம் இன்னைக்கு ஒரு உடலை, ஒரு உயிரை கொன்று அதனுடைய உடலை சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் எத்தகைய பாவம் தெரியுமா? நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவியை உண்டு பண்ணக்கூடிய மிக மிக பெரிய கொடிய பாவம் பிற உயிரை கொண்டு தின்பது. இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் புதிதாகவும் இருக்கின்றார்கள். ஏற்கனவே பூஜைக்கு வராமல் இன்றைய பூஜையில் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் யாரேனும் அசைவம் சாப்பிடக்கூடிய அன்பர்கள் இருக்கின்றார்களா? இதுவரை சாப்பிட்டிருந்தாலும் பரவாயில்லை, இனியாவது சாப்பிடாமல் நிறுத்திக் கொள்ளும். ஏன்னா அசைவம் சாப்பிடுவதன் மூலமாக ஒரு உயிரை நாம் கொள்கின்றோம். அந்த உயிரை கொல்லும் போது அந்த உயிர் எந்த அளவு குடிக்கின்றதோ, எந்த அளவுக்கு பறைவளைக்கின்றதோ, எந்த அளவுக்கு அழுகின்றதோ, அலறுகின்றதோ, அந்த துன்பத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். இன்னைக்கு டாக்டர் எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, மாமிசத்துல தான் நமக்கு வேண்டிய சத்துக்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்காக நாம் சொல்லக்கூடிய சமாதானம். உண்மை அதுவல்ல. அந்த உடல்ல எந்த வகையான சத்துக்களும் கிடையாது. அது எந்த வகையான சுவையும் கிடையாது. அப்படி அந்த சத்துக்களோ சுவையோ இருந்தால் அந்த உடலை நாம் அப்படியே சாப்பிடலாம். சத்துக்கள் மிகுந்த எத்தனையோ காய்கறிகள் இருக்கின்றன, கனி வகைகள் இருக்கின்றன, அதெல்லாம் அப்படியே சாப்பிடக்கூடிய வகைகள் இருக்கு. ஒரு மாம்பழமா அப்படியே நம்ம சாப்பிடலாம், ஒரு பலாப்பழமா அப்படியே நம்ம சாப்பிடலாம், ஒரு காய்கறி பீட்ரூட் அப்படியே சாப்பிடலாம், கேரட் அப்படியே சாப்பிடலாம், வெண்டைக்காய் அதுவே அப்படியே சாப்பிடலாம். ஆனால் அந்த உடலை கொன்று, ஒரு உயிரை கொன்று அதனுடைய உடலை அப்படியே சாப்பிட முடியுமா? யாராவது சாப்பிட்டுருக்காங்களா? சாப்பிட முடியாது. ஏன்னா அதுல வரக்கூடிய துர்நாற்றம், அந்த துர்நாற்றத்தோட அந்த உணவை அப்படியே சாப்பிட முடியுமான்னா கேட்டா சாப்பிடவே முடியாது. அந்த துர்நாற்றத்தை மறைப்பதற்காக அதில் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து அதனுடைய அந்த கேடான ஒரு மனம், அதாவது துர்நாற்றம், அந்த துர்நாற்றத்தை விலக்கிக் கொள்வதற்காக அதற்கு நாம் வேண்டிய மற்ற மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு சாப்பிடுறாங்க. அது நம்மளுடைய மூளையை, நம்மளுடைய அறிவை மழுங்க செய்துவிட்டு நாம் அந்த உடலை சாப்பிடுறோம். அப்படி சாப்பிடுறதுனால நமக்கு ஏதாவது பலன் உண்டா என்று கேட்டால் வள்ளுவர் கடவுள் சொல்றார், இந்த உடம்பு அசைவத்தை சாப்பிடுவதற்காக படைக்கப்பட்டது அல்ல, உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. இந்த உடம்பு ஊன் உடம்பை சாப்பிடுவதற்காக படைக்கப்பட்டது அல்ல. மனிதர்களாகிய நாம் கண்டிப்பாக இதை தவிர்த்தே ஆக வேண்டும். ஏன்னா நம்மளுடைய உடல் அமைப்பு அந்த மாதிரி இருக்கு. நம்மளுடைய பற்கள் அமைப்பாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய உணவு மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவு மண்டலம், இது மூன்றையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அசைவம் சாப்பிடுவதற்காக படைக்கப்பட்டது அல்ல. சைவம் சாப்பிடக்கூடிய விலங்குகள், அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்குகள் என்று பட்டியலிட்டு நாம் சின்ன வயதில் படிச்சிருப்போம். சைவம் சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு, அந்த பட்சிகளுக்கு, சைவ பட்சிகளுக்கு பற்கள், வெட்டு பற்கள் இருக்கும், தட்டை பற்கள் இருக்கும். அதுவே அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு, அந்த உயிரினங்களுக்கு வெட்டு பற்கள், தட்டை பற்கள், கோரை பற்கள் என்று சொல்லக்கூடிய மற்றொரு பற்கள். அதனுடைய குடல் அமைப்பு எப்படி இருக்கும்னா, அசைவம் சாப்பிடக்கூடிய உயிரினங்களுக்கு குடல் நீளம் குறைவாக இருக்கும். ஏன்னா குடல் நீளம் ஏன் குறைவாக வச்சாங்க? சீக்கிரம் அந்த கழிவுங்கிறத விட அதுல உள்ள அசத்து, அதுல துன்பத்தை தரக்கூடிய அந்த கேடான பொருள்கள் உடலை விட்டு சீக்கிரம் வெளியேற வேண்டும் என்பதற்காக அந்த குடலுடைய நீளத்தை கம்மியா படைச்சார் ஆண்டவர். ஆனால் மனிதர்களாக நமக்கு குடல் நீளம் அது போல 3 மடங்கு. அசைவம் சாப்பிடக்கூடிய உயிரினங்களுக்கு 5 அடி நீளம்னா நம்மளுடைய உடல் அமைப்பு 15 அடி நீளம். நம்மளுடைய உடலில் நாம் ஏன்னா சைவம் தான் சாப்பிடணும். சைவத்தை சாப்பிடும் போது அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் உடலுக்கு வேண்டும் என்பதற்காக குடல் நீளமாக வைக்கப்பட்டது. ஆனா நம்ம அசைவம் சாப்பிடும் போது அதில் உள்ள கேடான பொருள்கள், அந்த கேடான பொருள்கள் உடல் நீளம் அதிகமாக இருப்பதால அதனுடைய தீய சத்துக்கள், தீயவை உண்டு பண்ணக்கூடிய அந்த பொருள்கள் உடலை சேரும். நமக்கு இப்ப தெரியாது. ஆரம்ப காலத்துல அந்த அசைவத்தை சாப்பிடக்கூடியவர்களுக்கு அதனுடைய துன்பம் தெரியாது. பின்னால் ஒரு 40 வயதுக்கு மேல
உடல்ல வரக்கூடிய மற்ற பிரச்சனைகளை பார்க்கும்போது இந்த உணவு தாங்கிறத அப்பவும் நம்மளால உணர முடியாது. வள்ளுவர் கடவுள் அதான் முன்னாடியே எச்சரிக்கிறார். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ட அண்ணாத்தால் செய்யாது அலறு. அலறுனா நரகம். அண்ணாத்தால் என்றால் வாயை திறக்காமல் இருப்பது. இப்ப நரகமானது தன்னுடைய கடமை மூடிக்கும். அந்த ஊன் உணவை சாப்பிடக்கூடியவர்கள் நரகத்துல போய் மாட்டினாங்கன்னா மாட்டினதுதான், வெளியே வரவே முடியாது. அதனுடைய துன்பத்திலிருந்து வரவே முடியாது. ஏதோ நரகம் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல தான் நாம் துன்பத்தை அனுபவிக்கும் போது அது நரகம், நாம் இன்பத்தை அனுபவிக்கும் போது அது சொர்க்கம். அவ்வளவுதான். இந்த உடம்புல நாம அசைவ பொருளை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா அது பின்னாடிதான் அது பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா கொல்லக்கூடிய ஒரு நஞ்சு, கொஞ்சம் கொஞ்சமா கொல்லக்கூடிய ஒரு நஞ்சு. நஞ்சுன்னு கேள்விப்பட்டா நம்ம சைனைடுன்னு ஒரு பொருளை கேள்விப்பட்டிருப்போம். அது போட்ட உடனே உயிரை கொள்ளும். ஆனா இதுவும் ஒரு வகையான நஞ்சு தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளும். கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளனா முதல் உடல் உறுப்புகளை பாதிக்கும். உடல் உறுப்புகளை பாதிக்க செய்து 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 உயிரை அழித்து. இப்படி இருந்தாலும் சாகதானே போறோம், இதெல்லாம் சாப்பிட்டு சாவுமே. அப்படி இல்லை, வாழும் வரை நிம்மதியாக சந்தோஷமாக வாழும். அசைவம் சாப்பிடுவதனால் நம்மளுடைய உடலுக்கு பிரச்சனை வருமா வராதா என்ற கேள்வி யாருக்கும் இருந்தால் கண்டிப்பாக சொல்றேன், 100% அல்ல 1000% உறுதியிட்டு சொல்கிறேன், கண்டிப்பா உடலுக்கு துன்பத்தை உண்டு பண்ணும். நாம் இதுவரை சாப்பிட்டு இருந்தால் இதோட நிறுத்திக் கொள்ளும். அதை விட முக்கியம், நம்மளுடைய ஓங்காரக்குடிய கடவுளை நாம் தரிசிக்க வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக விட்டே ஆக வேண்டும். ஏன்னால் முருகப்பெருமான் சுவடிகளிலே அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் ஆசானை தரிசிக்கவே வேண்டாம்னு சுவடியிலே எச்சரித்திருக்கின்றார். இப்ப நம்ம அசைவம் சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய உடலை மாய்த்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் ஆசானை தரிசிக்கும் போது ஆசானுடைய தவத்திற்கு இடையூறாக செல்கிறோம். அப்படி ஆசானுக்கு இடையூறாக சென்று 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 நாம் என்ன செய்யறோம்? குருவோட சாபத்தையும் வாங்கிக்கொள்கிறோம். இந்த துரோகம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி குரு துரோகத்துக்கு நாம் காரணமாக அமைக்கும். ஆகவே அசைவம் சாப்பிடுவதன் மூலமாக நம் உடலை மாய்த்துக் கொள்வது மட்டுமன்றி ஆசான் இன்றைக்கு உலக மக்களை காப்பாற்றுவதற்காக, இந்த யுக மாற்றத்தை நடத்துவதற்காக இன்று தன்னை வருத்திக் கொண்டு கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருவேளை உணவு, அதுவும் கஞ்சியை மட்டும் உண்டு கொண்டு உலக மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆசானுக்கு நாம் துன்பத்தை உண்டு பண்ண போகிறோம். அப்படி நாம் உண்டு பண்ணாமல் இருக்க வேண்டும் என்றால், ஆசானை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த அசைவத்தை நாம் நீக்கியே ஆக வேண்டும். அப்படி ஆசான் மேற்கொள்ளக்கூடிய தவம் வெற்றி பெற வேண்டும். ஆசான் இந்த உலக மக்களுக்கு எழுந்து வந்து நடந்து தன்னுடைய சேவையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஒரு சின்ன என்பதை விட அது மிகப்பெரிய ஆசானுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு. ஒரு வேண்டுகோளை நாம் இப்பொழுது ஆசானுடைய திருவடியிலே நாம் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அன்பர்கள் அனைவரும் மனமொற்றி ஆசானுடைய திருவடியை மனதிலே எண்ணி இந்த வேண்டுகோளை சொல்லி ஆசானுடைய தவம் வெற்றி பெற வேண்டும். ஆசான் அவர்கள் மீண்டும் எழுந்து வந்து உலக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாம் அனைவரும் மனமோடு மகான் அகத்தியர் திருவடியிலே நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேண்டுகோளை சொல்கின்றேன். அனைவரும் மனமொன்றி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு நோயல்லா வாழ்வும் நீண்ட ஆயுளும் ஞானம் சித்திக்கவும் அருள் செய்யுங்கள் முருகா. எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயுளும் ஞானம் சித்திக்கவும் அருள் செய்யுங்கள் முருகா. எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயுளும் ஞானம் சித்திக்கவும் அருள் செய்யுங்கள் முருகா. இந்த அசைவ பொருளை நாம் சாப்பிடுவது அப்படியே சாப்பிட முடியாது. அதுக்கு நாம் ஒரு சில மசாலா பொருட்களை போட்டு தான் சாப்பிடுவோம்.
நம்மளுடைய மனதை, நம்மளுடைய அறிவை, நம்மளுடைய புத்தியை மழுங்க செய்து நமக்கு இந்த உடலுக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு பொருளை நாம் உட்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய உடலுக்கு நாம் தீங்கு செய்து கொள்வோம். நம்மை நாமே மாய்த்துக் கொள்வதற்கு, நம்மை நாமே தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமான ஒரு செயல் இந்த அசைவ உணவை சாப்பிடுவது. இந்த உணவு எந்த அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். நாம சின்ன வயசுல நாம் விளையாடும் போல, இன்னைக்கு விளையாடக்கூடிய குழந்தைகள் இருக்கின்றன. ஓடி விளையாடும் போது கீழே விழுந்துடும். விழுந்தா கையிலையோ காலிலையோ அடிபடும். அடிபட்டால் அது ஒரு சின்ன காயம் ஏற்படும். வீட்டுல சொன்னா அம்மா திட்டுவாங்க, அப்பாட்ட சொன்னா அடி விழும். அதனால அந்த குழந்தை என்ன பண்ணும்? குழந்தை என்ன, நாமே அதெல்லாம் செஞ்சிருக்கோம். இன்றைக்கு குழந்தைகள் செய்வது அல்ல, நாம் காலகாலமாக எல்லாரும் குழந்தையாக இருக்கும் பொழுது செய்த செயல் தான். உடனே என்ன பண்ணுவோம்? நாக்கில் இருக்கக்கூடிய எச்சியை தொட்டு அந்த புண்ணுல வைப்போம், ஆறிடும். இது நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்துருக்கோம். ஒரு புண்ணை ஆற்றக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உமிழ்நீரில் மருத்துவ குணம் இருக்கு. இந்த உமிழ்நீரோட தன்மையும் நமக்கு தெரியறதில்லை. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது எதுவா இருந்தாலும் உமிழ்நீர் வேண்டும். அசைவம் சாப்பிடக்கூடிய குழந்தைகள் அதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் என்று பெற்றோர்கள் தான் அதை வற்புறுத்த வேண்டும். ஏன்னா குழந்தை இன்னைக்கு அவ சாப்பிட்றா, அதனால நாங்கள் சமைக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு பழக்கமது யாரு? நாம தான். அப்ப அதை நம்ம நிறுத்தியே ஆக வேண்டும். இப்ப நம்ம பெரியவங்க இருக்கோம், வீட்டுல காய்கறி இருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு வேலை செய்யறோம். வேலை செய்யும் போது அடிபட்டுருது. இன்றைக்கு நாம நம்மளுடைய எச்சில வச்சு அந்த புண்ணு ஆத்திரமா? இன்றைக்கு நாம நம்மளுடைய எச்சில வச்சு அந்த புண்ணை ஆத்திரமா? நேரா டாக்டர்கிட்ட போறோம். நேரா டாக்டர்கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், இல்லாட்டி ஏதோ ஒரு மருந்து வாங்கி தரோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம உடல்ல ஏற்பட்ட அந்த காயத்தை, அந்த புண்ணை நம்மளுடைய எச்சிலை கொண்டு நம்மால் அதை ஆற்ற முடிய மனம் தடுக்கிறது, ஒரு அருவருப்பு உண்டாகிறது. அதுவும் அந்த புண்ணுல சீல் பிடிச்சி ஒழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த புண்ணை நாம தொடவே மாட்டோம். ஆனா அங்க மருத்துவமனையில போய் யாரோ அதுக்கு புண்ணுக்கு கட்டு போட்டோ அல்லது மருந்து தடவியோ ஏதோ ஒண்ணு பண்ற. அதே போல ஒரு 5 அறிவு உள்ள ஒரு விலங்கோ அல்லது பறவையோ அதை கொல்றோம் அப்படின்னம்னா, அதை கத்தியால வெட்டுறோம் அப்படின்னம்னா, அந்த உடம்புல ஏற்பட்டது ஒரு புண்ணு. அந்த புண்ணை நாம எந்த அளவுக்கு நாம சுவைச்சு சாப்பிடுறோம், மசாலா ஐட்டங்கள் எல்லாம் போட்டு அதை சுவைச்சு சாப்பிடுறோம். ஆனா நம்மளுடைய உடல்ல ஏற்பட்ட ஒரு புண்ணை நம்மளுடைய எச்சில தொட்டு வச்சு அல்லது நம்மளுடைய நாவால் நக்கி அதனை சரி செய்து கொள்கிறோமா என்றால் இல்லை, அருவருப்பு ஏற்படுகிறது. இன்றைக்கும் சில விலங்குகள் அதனுடைய உடலில் ஏற்பட்ட காயத்தை தன்னுடைய நாவால் நக்கி தான் சரி பண்ணி கொள்கின்றன. வள்ளுவர் அதான் சொல்றாரு, நீ அசைவம் சாப்பிட்றன்னா நீ ஒரு புண்ணை சாப்பிட்றப்பா. இன்னைக்கு வீட்டுல என்ன குழம்பு? இன்னைக்கு காலில் ஏற்பட்ட புண்ணை வச்சு ஒரு கறி சமைச்சிருக்கேன், அதை சாப்பிடுங்க சொன்னா சாப்பிடுவோம்னா? ஆனா ஒரு உடல், ஒரு உயிர் போன ஒரு உடல், அந்த உடலுக்கு பேரு, நம்ம உடல்ல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா நமக்கு பேர் என்ன வைக்கிறாங்க? எத்தனையோ பேர் வச்சிருக்காங்க. நமக்கு பாலசுப்ரமணியன் வச்சிருப்பாங்க, முருகேசன் வச்சிருப்போம், கந்தன் வச்சிருப்போம், கண்ணன் வச்சிருப்போம், எத்தனையோ நல்ல நல்ல பேர்கள் வச்சிருப்போம். ஆனா உயிர் போயிடுச்சுன்னா பிணன்னு ஒரு பேரை வச்சிடறாங்க. அது பொதுவா எல்லாத்துக்கும் உள்ள பேர். ஆனா அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் ஒரு கோழியோ ஆடோ அதை நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு பேரு பிணம் தான். அந்த பிணத்தை என்ன பண்றோம்? உண்டு சாப்பிட்டு சந்தோஷப்படுறோம். ஆனா துன்பத்தை உண்டு பண்ணுங்கிறது தெரிஞ்சும், பின்னாடி நமக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் என்று தெரிந்தும், நம்மளுடைய சாவுக்கு காரணமா இருக்கக்கூடியது இந்த பொருள் தான் அப்படிங்கிறது தெரிந்தும் அதை சுவைத்து உண்டுகள். இப்ப நம்மளுடைய உடல்ல ஏற்பட்ட அந்த புண்ணை சரி செய்ய தயங்குற நாம பிற உடல்ல ஏற்பட்ட அந்த புண்ணை சுவைத்து சாப்பிடுறோம். வள்ளுவர் சான்றார், எப்படி சான்றார்? உண்ணாமை வேண்டும் புலால், உண்ணாமை வேண்டும் புலால், பிரிது ஒன்றன் புண் என உணர்வார் பெரியன்கிறார். சரி, இதெல்லாம் தெரியுது, ஆனாலும் என்னால தவிர்க்க முடியல. வேண்டுங்க ஒரே வார்த்தை, அகத்தீசா, முருகா, நந்தீசா, இந்த கொடிய பாவத்திலிருந்து நான் மீண்டு வர வேண்டும், மீண்டும் நாம் புலால் உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டும் சொல்லி வேண்டுங்க. அப்படி வேண்டிட்டோம்னா கண்டிப்பா ஆசானுடைய ஆசி கிட்டும். அந்த கொடிய பாவத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் ஒரே வழிதான், முருகன் நாமமும் அகத்திய நாமமும் அரங்கன் நாமமும். இது மட்டும்தான் நம்ம அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றும். நம்மளுடைய மனம், மொழி, மெய், இதன் மூலமா செய்யக்கூடிய அத்தனை குற்றங்களிலும் இருந்து
நம்மை பாதுகாக்கக்கூடியது ஒரே வழிதான், இந்த நாமங்கள் மட்டும்தான். இருள் சேர் இருவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்றார் வள்ளுவர். அவனுடைய பேரை சொல்லு, அவனுடைய நாமத்தை சொல்லு, அப்படி சொல்லி 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 உன்னுடைய இருவினைகளையும் கலைந்து கொள். இப்ப வினைகள் இல்லைன்னா நமக்கு பிறவி இல்லை. அந்த பிறவி இல்லாத வாழ்க்கையை நம்ம அடைய வேண்டும் என்பதற்காக தான் ஆசான் இந்த 3 நெறிகளை சொல்லியிருக்கிறார். உலால் மறுத்தல், அன்னதானம், பூஜை. இதை தொடர்ந்து செய்து 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 நம்மளுடைய மனக்குற்றங்களிலிருந்து வெளிப்படலாம், மொழி குற்றங்களிலிருந்து வெளிப்படலாம், அதுபோல நம்முடைய மெய் குற்றங்களிலிருந்து நாம் விடுபடலாம். இப்படி 3 வகையான குற்றங்களிலிருந்து நாம் விடுபட 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 ஒரு ஜென்மத்தில் ஆசான் இன்றைக்கு அடைந்த அந்த மாபெரும் பேரை நாம் அனைவருமே அடைய முடியும். அதுக்கு அடிப்படை சைவம். இந்த சைவத்தை கடைபிடிக்க 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 அன்னதானத்தை செய்ய 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 இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த மனம் என்ற ஒரு பொருள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கருவி. இந்த மனமானது மென்மையாக மாறும். மென்மையாக மாறுதுன்னா அங்க இறைவன் குடிகொள்வான். இறைவன் குடிகொண்டால் உனக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, எதுவுமே இல்லை. மலர் திசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இறைவன் அடி சேராதார். இப்ப இறைவனுடைய திருவடியை, இறைவனுடைய நாமத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு அவருடைய மனதில் இறைவன் குடியேறுவான். இறைவன் குடியேறினால் எப்படி குடியேறுவான்? விரைவாக குடியேறுவான். விரைவாக குடியேறினா எந்த நேரத்திலும் நீ நினைத்துக் கொண்டே இரு, எந்த நேரத்திலும் முருகன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு, எந்த நேரத்திலும் அகத்தியன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு, எந்த நேரத்திலும் அரங்கன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்படி சொல்ல 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 இந்த மனம் மென்மையாகும். மனம் மென்மையாக 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 பிற உயிர்கள் படக்கூடிய துன்பத்தை உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பிற உயிர்கள் உணரக்கூடிய அந்த அடையக்கூடிய துன்பத்தை நாம் உணர 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 கடவுள் நிலை கிடைக்கும். இதுதான் வள்ளுவர் சொல்ற அடிப்படை சைவம். சைவத்தை மேற்கொள்ளாமல் சைவத்தை மேற்கொண்டால் தான் ஆன்மீகம் சிறக்குமா என்றால், சைவத்தை மேற்கொண்டால் ஆன்மீகம் சிறக்காது. உங்களுடைய உள்ளத்தில் அன்பு பெருகும். அன்பு பெருக 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 கடவுள் நிலை கைகூடும். கடவுள் நிலை கைகூட வேண்டும் என்றால் அன்பு பெருக வேண்டும். அன்பு பெருக பெருக பெருகதான் கடவுள் நிலை கைகூடும். அப்ப நாம இப்ப அசைவம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோமே, நாங்க குடும்பத்துல அன்போடு இல்லையா அப்படி என்றால் அது போலித்தனமானது. பிள்ளைகளிடத்தில் நாம் காட்டக்கூடிய அன்பு, அவர்களுக்கு புலால் உணவை கொடுத்து கொடுத்து நாம் கொடுத்தாலும் அங்கு நாம் காட்டக்கூடிய அன்பு போலித்தனமானது. என்றேனும் ஒரு நாள் அது வேறு விதமாக மாறும். அது அன்பு அல்ல. ஒரு காரியத்திற்காக, ஒரு காரணத்திற்காக நாம் காட்டக்கூடியது. ஒரு பொருளை விரும்பி நாம் காட்டக்கூடிய அன்பு நமக்கு பயன் தராது. எதை பற்றியும் விரும்பாமல், எதை பற்றியும் சிந்திக்காமல் அன்பு பெருக வேண்டும் என்றால் அசைவத்தை விட்டே ஆக வேண்டும், சைவத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். ஆக வந்திருக்கக்கூடிய அன்பருடைய திருவடியை பணிந்து வேண்டுகிறேன். இதுவரை அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சரி, இன்று கூட சாப்பிட்டு வந்திருந்தாலும் சரி, இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா இது இந்த ஜென்மத்துக்கு மட்டும் அல்ல, அடுத்த ஜென்மத்துக்கும் நமக்கு துன்பத்தை உண்டு பண்ணும். இம்மையும் மறுமையும் நமக்கு துன்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடிய ஒரு உணவு. அது உணவு அல்ல. இந்த உணவை அது உணவுன்னு நினைச்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா விட்டுடுங்க. அது ஒரு உயிரோட உடல்ல ஏற்பட்ட ஒரு புண். அந்த புண்ணை நாம் தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்த்தால் இந்த பிறவியையும் நாம் தவிர்க்க முடியும். ஆகவே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே சைவத்தை மேற்கொண்டு அன்னதானம் செய்து, மாதம் ஒருவருக்கு இருவருக்கு அன்னதானம் செய்து, தினமும் ஞானியருடைய திருவடியை பூஜித்து வாழ்வில் உயர வேண்டும். ஆசான் பெற்ற அந்த மாபெரும் பேற்றை நாம் அனைவரும் பெற வேண்டும். அப்படி வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த வாய்ப்பு நிச்சயம் உண்டு என்று சொல்லி அனைவரும் அந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பூஜையை துவங்குகின்றோம். பூஜையை செய்யும் பொழுது ஆசானுடைய நாமத்தை சொல்லும் போது ஆசானுடைய திருவடியை மனதிலே எண்ணி ஆசான் அவர்கள் விரைந்து எழுந்து இந்த ஞான யுகத்தை நடத்தி கலியுகத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையை மனதிலே எண்ணி ஒவ்வொருவரும் நாமத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பூஜை துவங்குகின்றோம். சத்குருநாதா சண்முகநாதா பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம.
சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகாதேசிகாய நம. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமல மீட்கும், திருவடி ஞானமே தின்சித்தி முத்தியே. ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி.
ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கரூரார் போகநாதர், தன்னையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், உப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், ஒப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. வேண்டுகோள். முருகா, சத்குருநாதா, சாந்த சுரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தயாபரணே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடியில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடி ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடியில் ஆசான் நிகழ்த்தும் உலக பெரும் ஆற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம், அகத்தீசா சரணம், ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். நிறைவுபாடு. வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை. சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். முருகா.